இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு 1.14 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு? a ஈக்குவல் -3, -2, 1, 4ன்ற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. மற்றும் b ஈக்குவல் 0, 1, 2, 4. சரிங்களா? நமக்கு 2 கணம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் a - b, செகண்ட் சப்டிவிஷன் b - a. அப்படின்னா முதல்ல வந்து ஏன்ற கணத்துலேருந்து பின்ற கணத்தை கழிக்கணும். அடுத்து பின்ற கணத்துலேருந்து ஏன்ற கணத்தை கழிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏன்ற கணத்தையும் பின்ற கணத்தையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? a - b. சரிங்களா? அப்போது a - bன்னா ஏன்ற கணம் என்ன? -3, -2, 1, 4. சென்ட்ரலுக்கு மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். பீன்ற கணம் என்ன? 0, 1, 2, 4. சரிங்களா? இப்போ 2 கணத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் கழிக்கணும். இங்கே -3 இருக்க ஃபஸ்ட்டு ஏன்ற கணத்தில் மட்டும்தான் பீன்ற கணத்தை கழிக்கணும். சரிங்களா? அப்போது ஏவில் இருக்கிற எந்த ஒரு பியில் இருக்கோ அந்த எழுத்தை கழிச்சிட்டு மீதி இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். -3 இப்போ 7 இருக்குது, பியில் இருக்கான்னா இல்லை. இப்போ -3 எழுதிக்கலாம். -2 பியில் இருக்குது, சரி ஏவில் இருக்குது, பியில் இருக்கான்னு பார்த்தா பியில் இல்லை. -2 எழுதிக்கலாம். ஏவில் 1 இருக்குது, பியிலையும் 1 இருக்குது, அப்போ இதை விட்டுடலாம். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, அப்போ 4 விட்டுடலாம். இப்போ இதில் இருக்கிற 2 உறுப்பு இருந்தது, கழிச்சிட்டோம். மீதி என்ன இருக்குது? ஏவில் -3 -2. சரிங்களா? அதே போல் அடுத்து என்ன? பியிலேருந்து ஏவை கழிக்கணும். b - a. அப்போது b - aன்னா பியிலேருந்து ஏவை கழிக்கலாமா? bன்ற கணம் என்ன? 0, 1, 2, 4 மைனஸ் a என்ன? -3, -2, 1, 4. இப்போது bன்ற கணத்தில் இருக்கிற உறுப்பு ஏவில் இருந்ததுன்னா அதை கழிச்சிடணும். கழிச்சிட்டு மீதிக்கிற உறுப்பு எடுத்து எழுதிக்கலாமா? 0 பாருங்கள், பியில் இருக்குது, ஏவில் இருக்கான்னு பார்த்தா ஏவில் இல்லை, இப்போ 0 எழுதிக்கலாம். 1 பாருங்கள், பியில் இருக்குது, ஏவில் இருக்கான்னா இருக்குது, அப்போ 1 விட்டுடலாம். அடுத்து 2 பாருங்கள், பியில் இருக்குது, ஏவில் இருக்கான்னு பார்த்தா இல்லை, அப்போ 2 எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், 4 பியில் இருக்குது, ஏவில் இருக்கான்னா இருக்குது, அப்போ 4 விட்டுடலாம். இப்போ பியிலேருந்து ஏவை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 0, 2. சரிங்களா? அவ்வளோதான். ஆன்சரை பிளாக்கில் எடுத்து எழுதிக்கோங்க.